இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2024 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 6:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை 10:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 10:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ற செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அவர்களுடன் சேர்ந்து இன்றைய நாளை மகிழ்ச்சியாகவும் கழிப்பீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய பணியில வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல ஒரு நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதார நிலையம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாளாகவும் சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த வில்லங்கங்கள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. புதிய நபர்கள் இடத்துல தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்கள் தாய் தந்தையருக்கு சில மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியதும் இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் நினைத்த வேலையில ஒன்று நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலைகள் எல்லாவற்றையுமே பொறுப்புடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைகளை மற்றவர்களிடத்துல பகிர்ந்தும் செய்வீங்க. உணவு விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்குங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உயர் அதிகாரிகளிடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். கலை பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது.
அரசு காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். மனதுல தேர்வுகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. விளைவுகள் உங்களுக்கு எதிராக திரும்பாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணியில என்று ஓரளவிற்கு திருப்தியும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. லாப நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். தொண்டு நடவடிக்கைகளுக்காக என்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புடன் இருந்து வந்த வேலைகள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். இழுபறி ஏற்பட்டு தாங்க நீங்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சற்று மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். கடுமையாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரும். மாலையில பெற்றோருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சவால்கள் நிறைந்தும் காணப்படும். உங்களுடைய கோபங்களை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே நேர்மறையான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல அமைதியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. காதல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களிடத்துல நீங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. செலவுகளும் அதிகரிக்குங்க. கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பினையும் செயல்களையும் மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று பொது வேலைகள்ல மகிழ்ச்சியுடன் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல மதிப்பையும் பெற்றுத்தரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றியும் காணலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சிறிது பணத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டினை மாற்றவும் செய்வீங்க. அலங்காரப்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் ரீதியான முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகுங்க. உங்களுடைய கோபங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். பொறுமையுடன் பேசினாலே போதும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையான முயற்சியின் மூலம் உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற திறமைகளை நீங்க உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய கடின முயற்சியை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய திறமைகளும் மேம்படும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகுங்க. உறவில திருப்தியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை என்ற ஆடம்பர விஷயங்களுக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க.
மற்றவர்கள் கிட்ட வலிய சென்று உதவிகள் மட்டும் செய்யவும் வேண்டாங்க. இது தேவையற்ற வம்பள மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய கோபத்தினை புரிந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்கள் கிட்ட நீங்க அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். அரசியல் வட்டாரங்கள்ல முக்கியமான இடத்தினை பிடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிக்கவும் செய்வாங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் குறையும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்பத்தக்க இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறிய அளவிலான இடமாற்றங்களும் ஏற்படலாம். பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்திற்காக குடும்பத்தினரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இது பெரியதாக பாதிப்பையும் ஏற்படுத்தாது. செயல்பாடுகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக பணிகள்ல எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவாகவும் உணர்வீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தெளிவும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று அன்றாட செயல்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மற்றும் 1-2 முறை கவனமாக பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகள் உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் கிட்ட கடினமாக நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. விஷயங்களை பொறுமையாக எடுத்து கூறுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர் ஒருவருடைய மருத்துவ செலவுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தாமதங்களும் நீங்குங்க. எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோசனைகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பழைய வீட்டினை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கான்ட்ராக்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். வங்கி லோனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். கட்டிட தொழிலாளர்களுக்கு வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இதுலயும் வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதாக முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க.
என்ற தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த சோர்வும் நீங்கி என்று சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தேங்கி இருந்த பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இதனால மன நிறைவாகவும் உணர்வீங்க. இன்று பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன தானிய விருத்தியும் இருக்கும். கமிஷன் சார்ந்த படிகள்ல இருக்கிறவங்க சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பேச்சு திறமையின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் எதிர்பாராத புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நிம்மதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. கோபமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பினால நல்ல ஒரு அங்கீகாரங்களும் நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல அமைதியை கடைபிடிப்பதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க அமைதியை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆனால் உங்களுடைய விஷயத்தை மட்டும் கோட்டை விட்டு விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். சாமர்த்தியமாக நடந்து குடும்ப விஷயங்களை சரி செய்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல மனம் கோணாமல் பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல நீங்க தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தாமதமானாலும் செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை நம்பி நீங்க எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் அதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. மனமும் அலைப்பாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். படிப்பை முடித்து வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றங்களும் ஏற்படலாம். பெண்களுக்கு என்று ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க.
கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சஞ்சலமான சிந்தனைகளினால செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாமதங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சிறிது கவலையாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்க உறுதியாக இருந்தாலே போதுங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. இன்று அதற்குரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முன் கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை முடிந்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கன நடவடிக்கைகள்ல மிகவும் கவனமாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. பணியாளர்களுடைய பற்றாக்குறையினால கூடுதல் பொறுப்புகளை சுமப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மன சோர்வும் ஏற்படலாம். தொழிற்சாலையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஏதாவது வேலைகள்ல இழுபறிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதமான பேச்சுக்களை மேற்கொள்வதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் மகிழ்வீங்க. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இனம் புரியாத கனவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகலாம். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு பயனும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பிரார்த்தனைகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளுக்கு தகுந்த அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில மகிழ்ச்சியை பராமரிக்கவும் முடியும். இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையின் காரணமாக இன்று துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த கடனும் கைக்கு வந்து சேரும். கணினித்துறை மற்றும் தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. நிலம் வாங்கி விற்பதில் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கட்டுமான தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. அரசாங்க விஷயங்களை எல்லாமே நல்ல விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நாளின் பிற்பகுதியில குடும்பத்துல சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. பெண்கள் பேச்சுக்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வயதானவர்களுக்கு மூச்சு விடுவதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். தந்தையின் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் என்று ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆராய்ச்சி தொடர்பான செயல்கள்ல சாதகமான சூழலும் கூடி வரலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஒருங்கிணைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களையும் நீங்கள் அனுசரித்து வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
ஆனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிக தைரியத்துடன் மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால நீங்க சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சுமூகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற சிறந்த மனநிலை மற்றும் புத்துணர்ச்சியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் வந்து சேரும். மனைவியினுடைய ஒத்துழைப்பினால தொழில வெற்றியையும் பெற்று விடுவீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொண்டு வியாபாரத்துல நல்ல ஒரு வேகத்தையும் காட்டுவீங்க. வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். புதியதாக கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். இன்று மாணவர்களுக்கு கல்வி கற்கும் திறனில வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வாங்க. குழந்தைகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல இடமாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொதுமக்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வித்தியாசமான நாள் என்றும் கூறலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேருங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எது நடக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றும் கொள்வீங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது அதிருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. ஓய்விற்கு கூட நேரமும் இருக்காது. திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமணம் தொடர்பான சுப நிகழ்ச்சிகளை எல்லாமே நல்லபடியாகவும் கொண்டு செல்வீங்க. பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் திருந்தி வந்து பேசவும் செய்வாங்க. உதவிகள் செய்வதன் மூலம் உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும்.
பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட வகைகள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இதனால நிறைவாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் ஏற்படலாம். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளும் குறையும். போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கடன் கொடுப்பதுல கவனமாகவும் இருங்க. நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல திருப்திகரமான பலன்களும் இருக்குங்க. வேலையின் காரணமாக உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று நட்பான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணப்பற்றாக்குறையின் காரணமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நன்றாகவும் உணர்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக ஏற்பட்டு இருந்த அஜீரண கோளாறுகள் சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடவும் வேண்டாம். அரசு வேலையில தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. டென்ஷன்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடியும் வரும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில் செல்லும் பொழுது பொருட்களை கவனமாகவும் கொண்டு செல்லுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை திறம்பட சமாளித்து செய்வதும் நல்லது. உங்களுடைய தொழிலும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நகைச்சுவையான பேச்சுக்களினால மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமானாலும் நிறைவேறவும் காண்பீங்க.
மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சந்தேக உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய நபர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டிகள் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த குருமார்களை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். கடினமான உழைப்பின் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று குடும்பத்துல சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையில முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பெண்களுக்கு புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவாங்க. மாணவர்கள் பாதையில் நிறுத்திய கல்வியை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களை பெறுவதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஆன்லைன் விளையாட்டுகள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தந்தையின் மூலம் ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. மேலதிகாரிகள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற சில வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான போக்கும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். பல நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதில ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். அரசு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.